தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. மதுமிதா, விஸ்வா, ஜீவா, மாயா இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் இன்றைக்கி நடக்கலை. இதுதான் இன்றைக்கி எபிசோடுக்கான ஹைலைட். ஏன் எதனால் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்படியே சீனை ஓப்பன் பண்ணால் நம்ம மதுவோட அம்மா என்கேஜ்மெண்ட்டுக்காக ரிங்கெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஜீவா மாயாவுக்கு போடக்கூடிய ரிங் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது. ஆனால் மதுமிதா விஸ்வாவுக்கு போடக்கூடிய ரிங் வந்து பழசாக இருக்குது. அதை பார்த்த மதுமிதாவோட அப்பா அவங்களுடைய மனைவி கிட்ட கேட்குறாங்க, நீ பிள்ளைங்களை பிரித்து பார்க்குற, மாற்றான் தாய் மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொன்னதும் அவங்க ரொம்பவே அழுகிறாங்க. அது மட்டும் இல்லை, மதுவோட அப்பா அந்த ரிங்கை தூக்கி வீசினதுனால, என்ன நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, நான் மாற்றான் தாய் மாதிரியாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க நேராக தன்னுடைய கணவரை பூஜை அறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மதுமிதாவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி சாமிக்காக வேண்டி காசு முடிஞ்சு வச்சுருக்கதையும் எடுத்து காமிக்கிறாங்க. அதே சமயம் இருக்கிற அம்மன் எல்லாருக்கும் நான் புடவை சாத்திரதா வேண்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மனுக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய புடவையும் எடுத்து காட்டுறாங்க. அது மட்டும் இல்லை, மதுமிதாவுடைய கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிகிற வரைக்கும் இந்த பிள்ளையாரை நான் தண்ணியில் விட்டு வெளியில் தூக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமியையே தண்ணிக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க கதறி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அவருடைய கணவர் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ தான் ஜீவா, அதித்தி, அப்புறம் மதுமிதா இவங்க 3 பேருமே என்ட்ரி கொடுக்குறாங்க. அம்மாவுடைய செயல் பார்த்திங்கன்னா மதுமிதாவுக்கு ரொம்பவே சந்தோஷம். இருந்தாலும் கடவுளை எப்படி தண்டிக்கக்கூடாது, வேண்டிக்கிறது ஓகே, ஆனால் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை அந்த தண்ணியில் விட்டு வெளியே எடுக்கிறாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு சீன். 2வது சீனை பொறுத்த வரைக்கும் என்கேஜ்மெண்ட்டுக்காக மாயா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது கௌதம் என்ட்ரி கொடுக்குறாரு. எதையாவது மறந்துட்டியான்னு சொல்லி மாயா கிட்டே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்காக ஜீவாவுக்கு போடக்கூடிய ரிங்கை மாயா கையில் கொடுக்குறாங்க. அந்த ரிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதை பார்த்து மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் கௌதம் வருத்தப்படுறாங்க. ஏன்னா மாயா கல்யாணம் ஆகிட்டு வீட்டை விட்டு போக போகிறாங்க. அதை நினச்சி கௌதம் வருத்தப்படுறாங்க. ஆனால் மாயா கௌதமை கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நான் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்லேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு மாயா அங்கேருந்து போகிறாங்க. ஆனாலும் மாயாவோட அம்மா கௌதமி கிட்ட சொல்கிறாங்க, அவள் ஏதோ உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்கிறா, நீ ஒன்று இதை தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மாயா மேலே சின்னதாக ஒரு கோபம், இவன் என்ன இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, இவளுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்தே முடியணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் தன்னுடைய அண்ணன் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட இங்கே என்கேஜ்மெண்ட் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக குத்து சாங்காக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ என்கேஜ்மெண்ட்டுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அதே சமயம் ஆஃபீஸில் சந்தோஷ் பார்த்திங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த சமயம் அவருக்கு ஒரு கால் வருது. அதை கேட்டதுமே அட்டன் பண்ணி பேசினதுமே அவர் செம்ம ஷாக் ஆகுறாங்க. நம்மளுக்கே ஒரு நிமிஷம் ஷாக் கொடுக்குறாங்க. அடடா என்னாச்சு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை இந்த சீன் கொடுத்துருக்கும். ஃபேக்ஸ் மூலமாக ஏதோ ஒரு விஷயம் வருது. அதை எடுத்துகிட்டு ரொம்ப அவசரமாக சந்தோஷ் இங்கே மதுமிதாவோட வீட்டுக்கு வராங்க. இதற்கிடையில் என்கேஜ்மெண்ட்டுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்குது. கடைசி கட்டத்தில் விஸ்வா பார்த்திங்கன்னா மதுவோட கையில் ரிங் போட போகிற அந்த தருணம் சந்தோஷ் ஒரு பேப்பரை கொண்டு கௌதம் கிட்டே கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. என்ன அப்படின்னா, விஸ்வாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்திருக்கு. அதற்கான ஃபோட்டோ, அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே சந்தோஷ் கௌதம் கிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. அடுத்த செகண்ட் இந்த நிச்சயதார்த்தத்தை இங்கே கௌதம் தடுத்து நிறுத்துறாங்க. உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையே லெஃப்ட் ரைட் வாங்குறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி மொத்த பழியையும் தூக்கி கௌதம் மேலே போடுறாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்னது இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானா அப்படின்னு சொல்ல கௌதமுக்கு ஒன்றுமே புரியல. இல்லை, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரியெல்லாம் அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்றாங்க. அதாவது என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளம், வீடு, காரு இதெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இந்த மாப்பிள்ளை கிட்ட ஏற்கனவே கௌதம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இதுக்கு ஆசைப்பட்டு தான் மாப்பிள்ளையும் கல்யாணம் நடந்த விஷயத்தை மறைச்சி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிறதுனால இதோட எல்லாத்துக்குமே உண்மை தெரிஞ்சது. இதனால் கௌதம் மேலே எல்லோரும் செம்ம கோவத்தில் இருக்காங்க. கௌதம் அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறாரு. ஆனாலும் என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டீங்களே, இனிமேல் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மதுவோட அப்பா அம்மா 2 பேருமே கதறி அலறாங்க. அதே சமயம் ஜீவாவும் பார்த்தீங்கன்னா கௌதம் மேலே செம்ம கோபப்படுறாங்க. எங்கள் குடும்பத்துக்குள்ளே எங்கள் அக்காவோட கல்யாணத்தில் உங்களை இன்வால்வ் பண்ணது என்னுடைய தப்பு, எங்களுடைய தப்பு. இனிமேல் எங்கள் அக்காவை யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க, எங்கள் அக்காவோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ஜீவாவோட உச்சக்கட்ட கோபம் ஒரு பக்கம். ஆனால் மாயா இங்கே ரொம்ப அப்செட்டாக நின்றுட்டு இருக்காங்க. கௌதமுக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அவங்க ஒரு பக்கம் சைலண்ட்டாக நின்றுட்டு இருக்காங்க. மது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வழிஞ்சிட்டு இருக்குது. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற
ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கி எபிசோடு வந்து கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மாப்பிள்ளை வந்து நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து இந்த நிச்சயம் நின்று போச்சு. அதே மாதிரி ஏற்கனவே மதுவுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்து அந்த கல்யாணமும் நின்று போச்சு. அப்படி இருக்கும்போது இனிமே மதுவை யாரும் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இந்த இடத்துல எழும்போது, தங்கச்சிக்காக இங்கே அண்ணன் கௌதம் வந்து கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. சரி, பார்க்கலாங்க அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி எபிசோடு பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வழக்கம் போல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து வெளிப்பெறுவது நான் உங்கள் கௌசி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அக்னி சிறகு.